Our secret taste recipe is to cook with lemon care. Kutties healthy Samayal. Hello friends, welcome to Kutties healthy Samayal. Be positive, be healthy. இன்னைக்கு நம்ம டேஸ்டியான பாதாம் கேரட் கீரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி டேஸ்டியான ஹெல்த்தியான பாதாம் கேரட் கீர் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். பாதாம் போடாமல் வெறும்னா கேரட் கீரும் நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக நான் 2 மீடியம் சைஸ் கேரட் நல்லா தோல் சீவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வெஜிடபிள் சாப்பரில் நம்ம நல்லா சீவி எடுத்துக்கலாம். இது மிக்சியில் அரைக்கக்கூடாது, அரைச்சி அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்காது. இதுக்காக ஒரு 8-9 பாதாம் நல்லா தோல் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு 4-5 பிஸ்தா வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா விட்டுடலாம். இதுக்காக கண்டென்ஸ் மில்க் இது ஒரு 4 ஸ்பூன்ஸ் இருக்கும், அதாவது 1/4 கப்பு. அடுத்தது 1/4 கப் சூடான பாலில் கொஞ்சமாக குங்குமப்பூ போட்டு ஊற வச்சுருக்கேன். இது இந்த கலரிங்காக தான், இது வேண்டாம்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு நெய், அப்புறம் பாதாம் பிஸ்தா முந்திரி இது 3 நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். காய்ந்த திராட்சை, இதில் எந்த நட்ஸ் உங்களுக்கு அவைலபிளோ அது நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க பாதாமையும் பிஸ்தாவையும் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்சியில் நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இது முடிஞ்ச அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆனால் நமக்கு ஃபைன் பேஸ்ட்டாக கிடைக்காது, கொஞ்சம் குறைன்னு தான் கிடைக்கும். பட் அதுதான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த கேரட் கீர் சாப்பிடும்போது நமக்கு வாயில் அது கடிப்படும், அந்த பாதாம் பிஸ்தாலாம். அப்போ நமக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நாம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளோட பாதாம் மில்க்கும் ரெடி ஆகிடுச்சு. அரைச்சி எடுத்தது ஒரு 1/4 கப் நமக்கு கிடச்சிது. இப்போ நமக்கு இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதோ 2 கப் பால், அந்த திக்கான பால், 1 லிட்டர் வந்து 1/2 லிட்டராக நல்லா சுண்டி காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி அதில் முதல்ல இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நட்ஸும் அந்த காய்ந்த திராட்சை இதெல்லாம் நம்ம நல்லா நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அதே நெய்யில் எடுத்து வச்சுருக்க கேரட் அதையும் போட்டு நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நெய் ஊற்றி நாம் இந்த கேரட் வதக்கும் போது இன்னும் கூட நாம் எக்ஸ்ட்ரா நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதிலே வதக்கும் போதே அது நல்லா வெந்து வந்துடும், நமக்கு தனியாக வேக வைக்கணும் அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள் நல்லா இதிலே வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நாம் எடுத்து வச்சுருக்க முதல்ல 1 டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இன்னும் அந்த பாலோடு மிக்ஸ் ஆகி இன்னும் கொஞ்சம் நல்லா அது வெந்து வரும். இப்போ பாருங்கள் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம ஒன்றா இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கண்டென்ஸ் மில்க்கு இதுவும் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டாம்னா விட்டுடலாம். நமக்கு பாலே நல்லா திக்காக தான் இருக்குது. இது நான் ஜஸ்ட் ஒரு டேஸ்ட்டுக்காக தான் ஆட் பண்ணுறேன். ஒரு 3 ஸ்பூன்ஸ் தான் இருக்கும். இது நம்ம கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா இதிலே கொஞ்சம் ஸ்வீட்னஸும் இருக்கும், அதனால் நம்ம கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாதாம் மில்க் அதையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது கேரட்டோடு அது நல்லா வெந்து வரும், நமக்கு அந்த டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தால் அது நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள் இதோட தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 3 ஸ்பூன்ஸ் தான் சுகர் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நான் கண்டென்ஸ் மில்க்கு ஒரு 1/4 கப் ஆட் பண்ணியிருக்கேன், அதுலேயே நல்ல ஸ்வீட்னஸ் இருக்கும் நமக்கு. அதனால ஒரு 3 ஸ்பூன்ஸ் சுகர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நாம் அந்த எடுத்து வச்சுருக்க சேஃப்ரான் மில்க் இதையும் நாம் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியில் நம்ம ஆட் பண்ணும்போது தான் நமக்கு அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், கலரிங்கும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் 2 டம்ளர் பாலும் நான் ஆட் பண்ணிட்டேன். இன்னொரு டம்ளர் பால் ஆட் பண்ணும்போது அது ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு நல்லா திக்காக வரணும். பாருங்கள் அது திக்காக வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நாம் இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் இதை நம்ம அதில் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அந்த கலர். நெக்ஸ்ட் நம்ம நெய்யில் ரோஸ்ட் பண்ணி எடுத்தாது ரொம்ப கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியானது கூட. ஸோ நம்ம பிள்ளைங்களுக்கும் இதை அடிக்கடிக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம்.
அடுத்தது நாம் பாதாம் ஆட் பண்ணாமல் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணாமல் வெறும்னே கேரட் கீர் செய்கிறோம். இதுக்காக நான் 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் முந்திரி, 2 ஏலக்காய், கொஞ்சம் காய்ந்த திராட்சை, இது வந்து 1 கப் கேரட் சீவி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு நெய், அப்புறம் திக்காக காய்ச்சி இறக்குன பால், இது 2 டம்ளர் எடுத்திருக்கேன். இது நம்ம வெறும்னே கீர் தான். இதுலேயும் அதே போல் தான், நம்ம அதே மெத்தட் தான். கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம நட்ஸும் அந்த காய்ந்த திராட்சையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்து வச்சுட்டு அதே நெய்யில் நாம் எடுத்து வச்சுருக்க கேரட்டையும் நாம் வதக்கி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்மளோட இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு நெக்ஸ்ட்டு நட்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. அதிலே நாம் அந்த கேரட்டை போட்டு வதக்கிக்கலாம். இதுலேயே நல்லா கொஞ்சம் வதங்கி வந்துடும். அதை நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்ட பிறகு நம்ம தேவையான அளவு பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா காய்ச்சி, இது நல்லா திக்காக இருக்கணும் கீருக்கு பால், அப்போ அந்த டேஸ்ட் நமக்கு இருக்கும். ஏன்னா நம்ம பால்லையே தான் வேக வைக்கிறோம். பால் நெய் இதில் தான் நம்ம கேரட்டை வேக வைக்கிறோம். அதனால் பால் நல்லா திக்காக இருக்கணும். இப்போ பாருங்கள், பால் ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு கேரட் அதோடு நல்லா வெந்து மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ நல்லா வந்துடுச்சு. நமக்கு இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நான் சேஃப்ரான்லாம் எதுவும் ஆட் பண்ணல, அதாவது குங்குமப்பூலாம் எதுவும் ஆட் பண்ணல. ஒன்லி நான் ஏலக்காய் தான் இதில் ஆட் பண்ணுறேன். இது ரொம்ப சிம்பிள் கேரட் கீர். இந்த மாதிரி நாம் செஞ்சு கொடுக்கலாம். இது பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இப்போ நாம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கேரட் கீரும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நாம் இன்றைக்கி 2 வகையான கீர் பார்த்துருக்கோம். ஒன்று பாதாம் கேரட் கீர், நெக்ஸ்ட்டு சிம்பிள் கேரட் கீர். ஸோ ரெண்டுமே ரொம்ப ஹெல்த்தியானது, டேஸ்டியானதும் கூட. ஏன்னா இது நாம் ஃப்ரீக்வெண்ட்டாக பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம், நாமளும் இதை எடுத்துக்கலாம். இதில் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. ஏன்னா நம்ம இதில் ஆட் பண்ணுற எல்லாமே நம்ம உடலுக்கு ரொம்ப நன்மை தரக்கூடியதான். அதாவது கேரட், பாதாம், நெக்ஸ்ட்டு வந்து காய்ந்த திராட்சை, ஏலக்காய், குங்குமப்பூ, பால் எல்லாமே நமக்கு ஹெல்த்தியானதான், உடலுக்கு தேவையானதான். கேரட்டில் அதிகமான விட்டமின் ஏ இருக்கிறதோடு கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து பாதாமில் வந்து நம்ம கொலஸ்ட்ரால் எப்போ லோயராக வைக்கும். நெக்ஸ்ட்டு ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. டெய்லியுமே ஒரு 5 to 6 பாதாம் ஹார்ட்டுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸே அட்வைஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பாதாமில் வந்து நமக்கு நல்ல இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் பண்ணக்கூடிய நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது மாதிரி ஹெல்த்தியான கீரை நாமளும் ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கலாம், சின்ன பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ நீங்களும் இந்த ஹெல்த்தியான டேஸ்டியான கீரை செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு அந்த டேஸ்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஹெல்த்தியா இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.